ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக உங்களிடத்திலே கடந்து வருகிறது. எண்ணாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த இடத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியிலே பாருங்கள், ஆண்டவருடைய தாசனாகிய மோசே, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுகிற காரியம், நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது இந்த வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம், இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து நாங்கள் பேச வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த 3 வசனங்களை இந்த நாட்களில் வாசிப்பில்லானால் இந்த 3 வார்த்தைகளும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னம் எப்படியாக அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் தொடர்ந்து இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய முகத்தை இந்த நாட்களிலே, அதாவது நம்மேலே பிரகாசிக்க பண்ணி நம்மேலே இந்த நாட்களிலே கிருபையா இருக்க கடவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இந்த லெந்து நாட்களிலும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை இந்த நாட்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தேவன் இந்த நாட்களிலே தம்முடைய முகத்தை நம்மேலே இந்த நாட்களிலே அங்கே பிரகாசிக்க பண்ணி அங்கே தன்னுடைய கிருபையை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய முகத்தின் பிரகாசம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வருமாயிருந்தால் அந்த முகத்தின் பிரகாசத்தின் மூலமாக இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையும் இந்த நாட்களிலே நம்மோடு கூட வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி இந்த நாட்களிலே அங்கே பக்தனாகிய மோசே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால் இந்த நாட்களிலே செல்லாத இடங்களுக்கு நீர் என்னை கொண்டு போக வேண்டாம். அப்படியானால் உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாலே இந்த நாட்களிலே வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் கெஞ்சி இந்த நாட்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அவருடைய சமூகம் என்றால் என்ன என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், அது அவருடைய கிருபையைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பாக இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கிருபை இந்த நாட்களிலே அங்கே நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய அதாவது முகத்தை அங்கே நம்முடைய முகத்தை அங்கே என்ன செய்கிறாராம், பிரகாசிக்க பண்ணி இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேலே இந்த நாட்களிலே முதலாவது பிரகாசிக்க பண்ணி 2வது நாட்களிலே கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய கிருபையும் இந்த நாட்களிலே ஒரு மனுஷருக்குள்ளே இந்த நாட்களில் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவருடைய வாழ்க்கை என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அன்னுதினமும் அவருடைய முகத்தின் பிரகாசத்தையும் அவருடைய கிருபையும் இந்த நாட்களிலே வாஞ்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தேவனுடைய பிரகாசமும் ஆண்டோடைய கிருபையும் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தை சொல்லுமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே இப்படி வார்த்தை ஊடாக இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிற வேளையிலேயே அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே கூட இந்த நாட்களிலே அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை சற்று இந்த நாட்களை வாசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே உங்களை இந்த நாட்களில் பிரகாசிக்க பண்ணுகிறதும் அல்ல, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உங்களுக்குள்ளே வருகிறது மட்டுமல்ல, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்த இந்த நாட்களை நடத்துகிறதா இருக்கிறதுனால் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி இந்த நாட்களில் நடக்கிற வேளையில் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்ய இந்த நாட்களில் வல்லதாக இருக்கிறதை இந்த வாக்குத்தத்தம் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.